கார் வாங்கிட்டோம், பங்களா வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம். ஈஸி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இது. ஆனால் என்ன அப்படின்னா, யாருக்குமே இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாக இல்லை. யாரெல்லாம் பார்ப்பாங்க இந்த வீடியோஸை, குழந்தைங்க பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லைஃபுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. நார்த் சைடில் ஒரு 2 பசங்க அவங்களோட செக்ஷுவல் லைஃப் வந்து கேமரால ஃபோன்ல வீடியோ எடுத்திருக்காங்க. எப்படி இந்த ஒரு மனநிலை வருது? இது ஒரு ட்ரெண்ட். இந்த நைட் லைஃப் போகிறது, இந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த அந்தந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு இது அவங்களுக்கே வந்து இவங்க நம்ம கூட இருப்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் வேறு இருக்குது. ஸோ அவங்க கூட இருக்கிற லைஃப்பை வந்து எடுத்து வச்சுட்டு வேறு ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒவ்வொருத்தவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை நான் பார்க்குற வியூவர்ஸும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இதை விரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கான லைக்ஸ், அவங்களுக்கான வியூஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற டோபமீனை வந்து ஸ்பைக் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க ஒரு சைடு இருக்கு. பார்க்குற நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்கரேஜ் பண்ணுறோம்ல, நம்ம பார்த்து அதை பார்க்காம விடுறது இல்லை. பாதி பேர் பார்க்காம விட்டாலும் மீதி பாதி பேர் அதை பார்க்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். இது என்னன்னா, அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா எத்தனையோ பேர் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இந்த மாதிரி ரியல் லைஃப்பை காட்டி அவங்க சம்பாதிக்கும் போது எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஏஐன்னும் போது கண்டிப்பாக இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் பயங்கர கெயாட்டிக்காக போகுது. ஆனால் அந்த கெயாட்டிக்கான சிச்சுவேஷனில் யார் யார் எப்படி எப்படி என்ன ஆக போகிறாங்கன்றது தான். ஏரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். பின்னாடி நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி மேம் தான் இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம இந்த பான் அடிக்ஷன், பான் மூவிஸ் பார்க்கறனால வர பிரச்சனைகள் என்ன அப்படின்றலாம் நிறைய பேசியிருக்கோம்ல. ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பான் மூவிஸ்ன்றதுல ஒரு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, பான் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஒரு பான் மூவி மாதிரி ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது. இதே மாதிரி தமிழில், தெலுங்குல, கன்னடமில், கேரளாவில் எல்லாத்துலேயும் ஒரு கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு. இதை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் சைடில் ஒரு 2 பசங்க, சின்ன பசங்களோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செக்ஷுவல் லைஃப் வந்து கேமராவில் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்காங்க. அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ்லீட் ஆகி அப்லோட் ஆகிடுச்சு. அதை பார்த்து பெரிய இஷ்யூ ஆகி இப்போ அவங்க 2 பேரும் இருக்காங்களா இல்லையான்றது தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து அவங்க செல்ல கிரியேட் பண்ணிடுச்சு. எனக்கு என்னன்னா, எப்படி இந்த ஒரு மனநிலை வருது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே? அவங்க வந்து ஒரு பான் ஆக்டர்ஸ், அவங்களோட ஒர்க்கே அதுதான்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அதை அப்லோட் பண்ணுறாங்க. அது மூலியமா பணம் சம்பாரிச்சு அதில் வர வருமானத்தில் நாங்கள் கார் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம் சொல்லி ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இந்த மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க? ஃபஸ்ட்டு இது மூலியமா நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற ஒரு இது. நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சர். கார் வாங்கிட்டோம், பங்களா வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம். ஈஸி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இது. ஆனால் என்ன அப்படின்னா, யாருக்குமே இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது சுத்தமாக இல்லை. நம்ம யாரெல்லாம் பார்ப்பாங்க இந்த வீடியோஸை, குழந்தைங்க பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு பர்சனல் லைஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் லைஃபுக்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இந்த வீலாகன்னு ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே கிச்சனில் க்ளீன் பண்ணுறேன், டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறேன், ஒட்டடை அடிக்கிறேன், நான் இந்த ஃபேனு வாங்கி போட்டேன், இதை போட்டேன்னு என்னைக்கு கேமரா வீட்டுக்குள்ளே போயிடுச்சோ அப்போவுமே வந்து நோ பர்சனல் லைஃப் ஹியர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் என்னன்னா, இதை நான் பார்க்குற வியூவர்ஸும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி கண்டென்ட்ஸை தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இதை விரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கான லைக்ஸ், அவங்களுக்கான வியூஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற டோபமீனை வந்து ஸ்பைக் பண்ணுது. ஒரு லைக் கிடைக்கும் போதும், ஒவ்வொரு வியூஸ் கிடைக்கும் போதும், ஒரு 50,000 1 lakh வியூ, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் ஆல் நம்பர் சிஸ்டம், இட்ஸ் ஆல் நம்பர் சைக்காலஜி மாதிரி. அந்த நம்பரே வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் கொஞ்சம் போகணும். திடீர்னு வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட், ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்கலாம், பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வீடியோ அப்லோட் ஆகும், அது அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும், ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் போனால் பரவாயில்லையே, சரி அடுத்தது இந்த போட்டு இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆகிடுதுன்னா, இது பண்ணிக்கலாமே, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. இந்த ஹியூமன் சைக்காலஜியும் இந்த நம்பர் சைக்காலஜியும் பயங்கரமாக ஒர்க் ஆகி மணி சைக்காலஜி உள்ளே வந்துடுது. எல்லாமே அட் தி எண்ட் என்ன, ஐ வாண்ட் டு ஏர்ன் மணின்ற மாதிரி. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து முன்னாடிலாம் சொல்லலாம். எப்படி வேணாலும் சம்பாதிக்கக்கூடாது, அதில் ஒரு நியாயம் இருக்கணும், அதில் ஒரு குட்னஸ் இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தியோ இல்லை ஏமாற்றியோ பண்ணக்கூடாது.
ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் என்ன வேணாலும் போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னும் போது என்னென்னா நம்ம சொல்லி கொடுத்த அந்த ஃபிலாசபிஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. அதை வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் தக்க வச்சுக்கவே முடியறதில்ல. மற்றவங்களுடைய வீக்னஸை வச்சு சம்பாதிக்கிறது, மற்றவங்களுடைய பொறாமையை வச்சு சம்பாதிக்கிறது, மற்றவங்களுடைய இயலாமையை வந்து சுட்டி காட்டி சம்பாதிக்கிறது, மற்றவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த போட்டால் நல்லா உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கிற விஷயங்கள்லாம் போட்டு பண்ணுறது. என்னென்னா எப்படி வேணாலும் யாரை வேணாலும் அட்ராக்ட் பண்ணி சம்பாதிச்சிருவோம். இப்படி அது ஆயிடுச்சு. ஸோ அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம போய் அதை வந்து டிலீட்டும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது நான் சொல்கிறேன், திவாகர் அவர் கூட அப்படி தானே, எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், ஆனால் ஸ்டில் ஹீ இஸ் தேர். எல்லாரும் அவரை தான் வந்துட்டு கூப்பிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க ஒரு சைடு இருக்கட்டும், பார்க்குற நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வேற ஆல்சோ நம்ம என்கரேஜ் பண்ணுறோம்ல, நம்ம பார்த்து அதை பார்க்காம விடுறது இல்லை. பாதி பேர் பார்க்காம விட்டாலும் மீதி பாதி பேர் அதை பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற கான்செப்ட்லாம் போயிடுச்சு. இது என்னன்னா அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த ஜென்ரேஷன் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ். இல்லை அதுதான் இப்போ நம்ம அது ரொம்ப அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போக தேவை கிடையாது. இப்போ வந்துட்டு இருக்க ஜென்ரேஷனே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த நார்த் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான், ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வீடியோவாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இது வந்து நிறையா இடத்துல வந்து இந்த ஒரு இது வந்து வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து இஷ்யூ ஆனனால இந்த வீடியோ வந்து இப்போ பேசப்பட்டுச்சு, ஆனால் இன்னும் பேசப்படாமல் எக்ஸ் பேஜஸ்லையோ இல்லை ட்விட்டர் சைட்லேயோ இல்லை இந்த பான் சைட்ஸ்லையோ நிறையா பேரோட வீடியோ வந்து அவங்க செல்ஃபாக எடுத்த வீடியோவாக தான் வந்து போஸ்ட் ஆகுது. பர்த்டே வீடியோ அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோ போஸ்ட் ஆகுது. என்னன்னா இதுக்கு கேமராமேன் அது இதுவும் கிடையாது, இவங்களே அவங்களோட பர்சனல் லைஃப்பை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கேமரா அவங்களே ஆங்கிள் செட் பண்ணி, ஓகே இந்த ஃப்ரேமில் கரெக்டாக இருக்கும், நம்ம இந்த ஒரு இடத்துல தான் இருக்கணும், இந்த பொசிஷனுக்குள்ள மட்டும்தான் நம்ம இருக்கணுன்ற மாதிரி இவங்களே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்கன்றப்போ இந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும், நம்மளோட பர்சனல் லைஃப் நம்மளே ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள எப்படி வருது? நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த காலத்துலயுமே வந்துட்டு சின்ன சின்ன மெமரிஸை வந்து சேகரிப்பாங்க. கேமரா வச்சுட்டு குழந்தை நடக்கிறது, குழந்தை இது பண்ண இதெல்லாம் பண்றாங்க. எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் விஷயங்கள், அதாவது அவங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள், அவங்க குழந்தைங்க, அவங்க 2 பேர் வந்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறது, டான்ஸ் ஆடுறது, இது அவங்க பர்சனல் லைஃப் எல்லாருமே கேப்சர் பண்ணுறாங்க தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப் அவங்களோட இன்டிமேட் லைஃப்பை வந்து எடுக்கிறதுன்றது அது கண்டிப்பாக வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை தான். அது எதனால் வருதுன்னு நம்ம வந்து வி கான்ட் டெல். இது வந்து அவங்க மெயினாக பார்க்கணுன்னா அவங்களுடைய மணி, அதனால் அவங்களுக்கு காசு. இப்போ யாருமே அந்த நீ அப்லோட் பண்ணால் காசு தர மாட்டேன்னு சொன்னாலும் யாரும் அப்லோட் பண்ண போகிறது கிடையாது. அப்படி தானே? நீ என்ன தான் நீ இந்த கண்டென்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணும், இதை ஒரு அவேர்னஸ் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னா போடுறாங்க. இல்லை இதுக்கெல்லாம் அமௌண்ட் வராதுன்னு சொன்னால் அவங்க அதை போட்டு என்ன பண்ண போகிறாங்க? இது அமௌண்ட்டை தாண்டி ஒரு சில பர்சனலாவே எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எங்க லீக் ஆன வீடியோ அப்படின்ற மாதிரி பர்சனலா எடுத்துக்கிறது வந்து இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா, இது ஒரு ட்ரெண்ட். இப்போ நீங்க இது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். இந்த நைட் லைஃப் போறது, இந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த அந்தந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு இது அவங்களுக்கே வந்து இவங்க நம்ம கூட இருப்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட் வேற இருக்குது. ஸோ அவங்க கூட இருக்கிற லைஃப்பை வந்து எடுத்து வச்சுட்டு வேற ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு ஒவ்வொருத்தவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இதை ஒரு 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 இதுவாகவே வச்சுருக்குறாங்க, இது ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு. இதில் வந்து அந்த ஒரு ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விலகி போகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்லாம். இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது. இது என்னென்னா எப்போ அந்த வீட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி கேமரா உள்ளே போயிடுச்சோ அப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லாமே இப்போ வெளியே வருது. இது வந்து இப்படி ஒரு சிஸ்டம் மாறிடுச்சு. இதுதான் லைஃப், சோஷியல் மீடியா தான் லைஃப்ன்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இதை நம்ம வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க, யார் இதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. அது மூலயமா
நிறைய பேரோட வீடியோஸ் வருது, அது மூலியமா நிறைய சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியே வருது. இப்போ இந்த பக்கம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பான் வீடியோஸ் அப்லோட் பண்ணா வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க ஓப்பனா அவங்களோட பேஜ்ல போடுறாங்க. நாங்க சொந்தமா வீடு வாங்கிட்டோம், இந்த பேஜஸ் மூலியமா நாங்க வந்து கார் வாங்கிட்டோம்னு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 தரப்புல இருந்தும் இப்படி ஒரு சில விஷயங்கள் வருதுன்றப்போ அடுத்து வரப்போற ஜென்ரேஷன், அதாவது இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்களோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இது ஒரு முன்னுதாரணமா மாறிடாதா? இப்போ இதை ஓகே இதை மாதிரி பண்ணா நம்ம காசு சம்பாதிக்கலாம் போல, மாசம் 3 லட்ச ரூபா வருது, 4 லட்ச ரூபாய் வருது, இங்க பாரு 2 மாசத்துல வீடு வாங்கிட்டாங்க, அப்ப நம்மளும் இதே மாதிரி போகலாம்னு சொல்லி அடுத்த வர ஜென்ரேஷனும் இதுக்குள்ள போயிட மாட்டாங்களா? இப்போ கண்டிப்பா போறதுக்கான டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கோம் நம்ம. நீங்க சொன்ன மாதிரி சில பேர் என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு சில கிளைண்ட்ஸ் ஒரு சில கேசஸ் வரும்போது எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு சைட்டில் போய் வேறு ஏதோ ஒரு கேமோ இல்லவோ விளையாடுறதுக்கு போய் அங்கே அந்த இடத்துல வந்துக்கிட்டு மாட்டி பர்சனல் சேட்ஸில் வந்து இவங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு தேவையில்லாத இமேஜஸ் அனுப்பி மாப் பண்ணி அனுப்பிச்சு அதனால் வந்து பிளாக்மெயில் பண்ண கேசஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இந்த சைட்டில் நாங்கள் கார் வாங்கிட்டோம், அது உண்மையிலேயே அவங்க விருப்பப்பட்டு பண்ணுறாங்களா இல்லை பின்னாடி பேக்ரவுண்டில் யாராவது அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்களாவும் நமக்கு தெரியாது. இது எதுலேயுமே வந்து நம்மளால் ரியல் ஃபேக்ட் இதுதான்றது எடுத்துக்க முடியாத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் நவ் நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வருது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ரியல் லைஃப் போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் போயிடும். நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப் எடுத்து போட்டாலும் நோபடி இஸ் கோயிங் டு வாட்ச். எல்லாமே இப்போ ஏஐ மாறிடும். ஏஐயாக மாறினதுக்கு அப்புறம் தான் த ரியல் டேஞ்சர் ஆஃப் த யூடியூபர்ஸ் வில் கம். ஏன்னா எத்தனையோ பேர் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இந்த மாதிரி ரியல் லைஃப்பை காட்டி அவங்க சம்பாதிக்கும் போது எவ்ரிதிங் இஸ் பிகமிங் ஏஐன்னும் போது கண்டிப்பாக இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் பயங்கர கெயாட்டிக்காக போகுது. ஆனால் அந்த கெயாட்டிக்கான சுச்சுவேஷனில் யார் யார் எப்படி எப்படி என்ன ஆக போகிறாங்கன்றது தான் இட்ஸ் கோயிங் டு பி வெரி. யார் முகத்தை வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் தான் சொன்னேனே, ஒரு கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரேடிங்கோ ஏதோ ஒரு ஆப்பில் போயிட்டு அங்கே வந்து நம்ம அமௌண்ட் வர்றதுக்கெல்லாம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது, அதுலேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து மாஃப் பண்ணி அதை வந்து இது பண்ணி இந்த மாதிரி மாஃபிங்லாம் பண்ணி அது பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகுது. நிறைய கேசஸ் வருது போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுனே தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ப்ரைவசியை நம்ம ப்ரைவேட்டாக பார்க்குற வரைக்கும் தான் ப்ராப்ளம் இல்லை. என்னைக்கு நம்மளுடைய பர்சனல் லைஃபையே நம்ம ப்ரைவேட்டாக பார்க்காம எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்கள் காட்டுறீங்களோ அப்படி யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஓகே, அது மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கான விளைவுகளையும் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அப்போதைக்கு அதனால் கிடைக்கிற காசு சம்பாத்தியம்லாம் எப்போவுமே அதை தானே ரிமைண்ட் பண்ணும். இப்படி தானே சம்பாதிச்சிங்கன்னு எல்லாரும் கேட்க தானே போகிறாங்க. அது அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும், அவங்களுடைய ரெஸ்பெக்ட் அவங்க மேலே எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். நான் கடைசி ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வரப்போற ஜென்ரேஷன் இருக்கு, 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஓகே, இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், எங்களுக்கு இது முக்கியம் கிடையாது, வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு, இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதாவது இந்த பாடி கவுண்டா இருக்கட்டும், இல்ல நான் வந்து இத்தனை பேர் கூட ஒன்னா இருந்தேன் அப்படின்றதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, அவன் வந்து யாரு கூடயுமே இல்லைன்னா அவன் வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து அந்த ஒரு கூட்டத்துல உருவாக்கும் போது இந்த மாதிரியான ஒரு செயல்கள் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா போகும்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்ல போய் நிற்கும் போது நீ யாரு கூடயுமே ஒன்னா இல்லையா, அப்ப நீ வேஸ்ட் ஃபெல்லோ தான், நீ வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இப்போ இருக்க கலாச்சாரத்துல வரும்போது இது எதிர்காலத்துல மாறும்போது என்னவா மாறும் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு நான் வந்து எனக்குன்னு ஒரு பர்சன், எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இந்த இன்டிமேட் லைஃப் எல்லாம் வந்துட்டு இதுவும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறதே வந்து நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா லைஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கொடுக்குதா செய்யும். எல்லாருமே பிறக்கிறாங்க, எல்லாரும் இறக்குறாங்க. ஆனால் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமே உன்னுடைய வாழ்க்கைன்னும் போது அது எல்லாமே ஸ்பெஷல் தான். நீ பிறக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நீ படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, நீ படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீ லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தாலும் சரி, அந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஸ்பெஷல் தான். அது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. என்னைக்கு இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இதெல்லாம் ஒரு விஷயமா, இது எல்லாரும் லைஃப்பில் நடக்கிறதா நமக்கு அப்படின்னு நீங்கள் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை கூட நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யமோ, அந்த லைஃப்பில் ஒரு அட்டாச்மெண்ட்டோ, அந்த லைஃபோடைய மீனிங்கே இல்லாமல் போயிடும்.
அப்படி ஒரு வாழ்க்கை நீ நீ என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கியா சொல்கிறதுல என்ன பெரிய ஒரு இது இருக்குது? இது எல்லாமே அவங்களா ஒரு 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 கல்ச்சர் ஃபேக்டரை உடைக்கணும். எனக்கு இது பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒரு ஜென்ரேஷனுக்கு பிடிக்கல, பாஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஐடியாலஜி அந்த பிடிக்கலன்றதுக்காக அவங்க க்ரியேட் பண்ணி அதுதான் உண்மைன்னு நம்மளை பிலீவ் பண்ண வைக்கிறாங்க. இது நீங்கள் என்ன லைஃப் வாழ்ந்தீங்க, நாங்களாம் பாருங்க அப்படின்னு நம்மளை பிலீவ் பண்ண வைக்கிறாங்க. பட் அது கிடையாது. நம்ம அதை ஏற்றுக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நீ நீ வந்து இன்னைக்கு உங்கள் அம்மாவோடு நீ வெளியே போறியா, ஒரு 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 அம்மா உனக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறாங்க, அது ஸ்பெஷல், ஓகே தேங்க்யூ அப்படின்னு வச்சிடுறது. எல்லா அம்மாவும் வாங்கி தராங்க, நீயும் வாங்கி தந்த. என்னைக்கு அது ஜென்ரலைஸ்ட் ஆகுதோ அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து இந்த ஜென்ரேஷன் இழக்கிறாங்க. அது ரொம்ப என்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரசிக்க முடியாமல், அதை உணரக்கூட முடியாத ஒரு இடத்துல எம்பத்தியே இல்லாத அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, அதை நீங்கள் ஜென்ரல்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் மீனிங்லெஸ் லைஃப் வாழ்கிறீங்க. ஒரு மீனிங்கே இல்லை. ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு மீனிங் இல்லை, ஒரு லவ் லைஃப்பில் ஒரு மீனிங் இல்லை, ஒர்க்கில் ஒரு மீனிங் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மீனிங் இல்லை. என்ன அப்போ நம்ம வாழ போகிறோம்? அப்போது நீ செத்த, வந்த, இருந்த, செத்த, அப்படி தான் சொல்ல முடியும் நம்ம எஸ்ஜே சூர்யா ஸ்டைலில். இதுதான் ஆக போகுது. வந்த, வாழ்ந்த, போய்த்த. எப்படி அப்போ நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் ஒருத்தவங்க லைஃப்பில்? நீ உண்மையாக ஒருத்தவங்களை விரும்பலைன்னா அவங்க லைஃப்பில் நீ என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவ? ஒரு இடத்துல நீ உன்னை வேலை செஞ்சு அதில் ஒரு டெடிக்கேஷனாக அங்கே நீ என்ன போய் நீ உன்னை இம்பேக்ட் பண்ண போகிற? உன்னால் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு தெரியல. அது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் மேபி இது ஒரு சைக்கிள் மாதிரி டக்குன்னு அந்த பழைய அடாப்ஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ.